பழையன கழிதலும் புதியன புகுதலுமாய் கொண்டாடப்படும் இந்த போகி பண்டிகை நன்னாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. உங்கள் வாழ்வின் துக்கமும் துயரமும் களையப்பெற்று மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிலைத்து நிற்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சார், இந்த பிரபஞ்ச ரகசியம் அதுல நீங்க எக்ஸ்பர்ட் இல்லைங்களா? இப்ப நாளைக்கு பாத்தீங்கன்னாக்கா தை திருநாள், பொங்கல் திருநாள். இந்த பிரபஞ்ச ரகசியத்துக்கும் பொங்கலுக்கும் என்ன சம்பந்தம் உண்டு சார்? எங்களுக்கு ஏதாவது சமிகைகள் தோன்றுமா? ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரே மனோநந்தன எதவே நந்தநந்தன சுந்தரே கோதாய நித்தியமங்கலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அஞ்சுவதும் அடிபணிவதும் அரங்கன் ஒருவனுக்கே. சரணையா கேட்டதை ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்று, பொங்கலுக்கும் பொங்கல் குறித்த பிரபஞ்ச ரகசியம்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். நமக்கு அந்த குறிப்பு எப்படி தெரியுன்றதை நம்ம அடுத்து பேசலாம். இது தமிழர்களுடைய பண்பாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த தீபம் ஏற்றி வழிபடுவது. இது குறிப்பாக திருநெல்வேலி வட்டாரத்துலேயும் ஜாதிக்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லாருக்குமே இந்த பழக்கம் உண்டு, மேக்சிமம் பீப்புளுக்கு. அதே போல் இந்த உஸ்லம்பட்டி பக்கத்தில், அதாவது இந்த திருமங்கலம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு அந்த தீபம் அவங்க லைஃபோட பின்னி பிணைந்தது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பொங்கலோடு நம்ம சம்மந்தப்படுத்தும் பொழுது அந்த பித்தளை விளக்கு பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். நீங்கள் பார்த்தீங்கன்னா பித்தளைன்றது இந்த செப்பும் துத்தநாகமும் சேர்ந்து பண்ணுறது. ரெண்டுமே தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே நச்சுத்தன்மை கொண்டது. ஆனால் ரெண்டுத்தையும் ப்ராப்பரான மிக்சர் 75-25 மிக்ஸ் பண்ணி அந்த விளக்குகள் பண்ணுவாங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் தாமரத்தண்டு திரியோ இல்லை பஞ்சு திரியோ போட்டு தீபம் ஏற்றும் பொழுது அந்த விளக்கு மிக பிரம்மாண்டமான, சந்தோஷமான, ஆரோக்கியமான, ஒற்றுமையான, சாந்தமான மனநிலையை ஒரு வீட்டுக்கு கொண்டு வருது என்பது சத்தியமான உண்மை. அந்த விளக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இது பார்த்தீங்கன்னா இது நார்மலாக இந்த விளக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக விளக்கு. நார்மலாக நான் காமாட்சி விளக்கு பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். பட் இந்த விளக்கு பார்த்திங்கன்னா 4 முகம் இருக்கும். இதுதான் ப்ரொடாமினன்ட்லி திருநெல்வேலி வட்டாரத்தில் உபயோகப்படுத்தப்படுற விளக்கு. இந்த விளக்கில் இது தமிழுடைய பெரிய அளவுக்கு அவங்களுடைய பாரம்பரியம் ஒளிஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ரெண்டாவது, நாளைக்கு பொங்கலில் மிக முக்கியமான விஷயம் நீங்கள் என்னென்னா, இறந்தவர்களுக்கு வேஷ்டியை முறுக்கி நல்லா நினச்சி முறுக்கி, அதே போல் புடவையும் முறுக்கி வச்சுப்பாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா, காமாட்சியோட 8 வயது காமாட்சிக்குள்ள ஒரு பருவத்துக்கான ட்ரெஸ் பாவாடை சட்டை வச்சு கும்பிட்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான வழக்கம். கால ஓட்டத்தில் இந்த பொங்கலுக்கு புடவை சாத்தி, வேஷ்டி சாத்தி, பாவாடை சட்டை வைத்து கும்பிட்ற பழக்கம் நம்மகிட்ட இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் நாளைக்கு கும்பிட்ற பொங்கலில் இது போன்ற விளக்கை பற்றி நல்ல விவரம் தெரிஞ்சு இது போன்ற விளக்கில் இருந்தால் யூஸ் பண்ணி, நம்பர் 2, புடவை வேஷ்டி பாவாடை சட்டை வச்சு கும்பிடும்போது இந்த பொங்கல், நாளைக்கு கொண்டாடுற பொங்கலை விட அடுத்த பொங்கல் மிக மிக சிறப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் எல்லா விதத்துலையும் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய இனிமையான பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இது இந்த பிரபஞ்ச ரகசியம் ரொம்ப சிம்பிள் லாஜிக்கு. நான் ஒன்றும் எதையும் கண்டுபிடிச்சலாம் சொல்லலை. நம்ம மக்கள் வச்சிருக்கிற விஷயத்தை நான் கொஞ்சம் டைம் எடுத்து எஃபோர்ட் போட்டு அந்த விஷயத்தை ட்ரைவ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஜஸ்ட் பிளைண்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமா சார், அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. ஆனா சார், ஒரு சந்தேகம், இந்த புடவை வேஷ்டி அப்புறம் இந்த பாவாடை சட்டெல்லாம் வச்சு வழிபடுறோம் இல்லைங்களா? வழிபட்ட பிறகு அது தானமா கொடுக்கணுமா இல்ல நாங்க யூஸ் பண்ணலாமா? நிச்சயமாக தானமா கொடுப்பது மிகப்பெரிய தவறு. இந்த மாதிரி வழிபடுற புடவைகள், அதாவது வீட்டில் மகன் இருக்காருன்னா அந்த மகனுடைய மனைவி தான் அந்த புடவை கட்டணும், மகன் தான் அந்த வேஷ்டி கட்டணும். இல்லை பெரியவங்க, அதாவது அப்பா அம்மா கட்டலாம். பையன் இல்லைன்னா பொண்ணு தலைமகள் ஒரு வருஷம் ஒரு குழந்தை எடுத்துக்கலாம். குழந்தைங்க சப்போஸ் நம்ம வீட்டில் அந்த கை குழந்தைகள் பாவாடை சட்டை போடுற மாதிரி குழந்தைகள்னா அப்போ நம்ம தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம். நிச்சயமாக இந்த 3 விஷயங்கள் மட்டும் தானமாக கொடுக்கக்கூடாது என்பது பெரியோர் வகுத்த நீதி, அது உண்மையும் கூட. பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க? திருப்பூர்ல பேசுறேங்க. சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. பொங்கல் வாழ்த்துக்கள் ஐயா. பொங்கல் வாழ்த்துக்கள் ஐயா. ஐயா நான் மதுரை வந்திருந்தீங்க, இப்ப உங்க வீட பேச முடியலைங்க. சரிங்க ஐயா, மதுரை ப்ரோக்ராம் வந்திருந்தீங்க? வந்துருங்க ஐயா. உணவுலாம் நல்லா இருந்ததா சார்? அருமையா இருந்தேங்க ஐயா. நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பேசணும்.
பேசுனீங்க, நான் கடைசியில இருந்தேங்க சார், என்னால பேச முடியலைங்க சார். இல்லை, இப்போ அதுக்கு தான் நான் என்ன பண்ண போறேன்னா வந்து ஏப்ரல் 20 ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் 2 நாள் ப்ரோக்ராம் வந்து மோகனூரில் வச்சு பண்ண போகிறோம் சார். கரூர் பக்கத்தில் ஒரு பெரிய மேசிவ் மண்டபம், 2 days அதே மாதிரி ஃபுட்டு கொடுத்து. உங்கள்கிட்ட எதுவும் பணம்லாம் யாரும் வாங்கல இல்லையா? ஆமாங்க சார். இல்லை, பணம் எதுவும் யாரும் வாங்கலல்ல? இல்லைங்க, யாரும் வாங்கலைங்க. ஏன்னா நான் இந்த வருடத்தோட இந்த வாஸ்துன்ற ஒரு விஷயத்தை விட்டு வெளியில் போகலான் இருக்கேன். ஒன்லி ட்ரைனிங் மட்டும் வச்சுட்டு கன்சன்ட்ரேஷனை கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ என்னால் முடிஞ்சது என்னோட மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறேன் சார். அந்த 2 days ப்ரோக்ராம் வந்து நான் மேபி அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கேள்வி என்ன ஐயா? ஐயா, இப்போ நான் 2012 திருமணம் ஐயா. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்ததுங்க. அவன் ஆரோக்கியமா இருக்கானுங்க ஐயா. அதுக்கப்புறம் வந்து ஒன்னு அபாசனைங்க. அதுக்கு அடுத்து குழந்தை பிறந்தது வந்து பிறகு 1 வாரத்துக்கு முன்னாடியே இறந்துருச்சுங்க ஐயா. சரி. அப்புறம் அந்த 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 நிகழ்வு நடந்து மறுபடியும் ஒரு 2 மாதத்திலேயே முதல் மகனுக்கு வந்து அதாவது உயிர்நுழைவு அறுவை செய்யுங்க. இல்ல, உங்க கேள்வி மட்டும் குயிக்கா சொல்லுங்க. அதான் இப்ப வந்து என்னோடது எனக்கு வந்து தைராய்டு கேன்சர் வந்துருக்குங்க. என்னங்க? தைராய்டு கேன்சர் சார். உங்களுக்கு தைராய்டு கேன்சர் வந்திருக்கா? ஆமாங்க. அதான் இப்படி. ஐயா, ஒரு விஷயம், உங்க பேர் தர்மராஜா? ஆமாங்க ஐயா. இந்த உலகத்திலே வந்து கேன்சர்லயே மிக சிறந்த கேன்சர், சேஃபான கேன்சர் தைராய்டு கேன்சர் சார். சரிங்க. ஏன்னா அது வந்து ரெண்டு கிளாண்டுக்கு வந்திருக்கா, ஒரு கிளாண்ட்ல இருக்காது. அந்த கிளாண்ட் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டாங்களா? ஆமாங்க சார். அது ரொம்ப சேஃப். நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு 50 வருஷம் உயிரோட இருப்பீங்க சார், குறைஞ்சபட்சம் மினிமம். இதுல இருந்து இன்னும் தேதி 50 வருஷம் உயிரோட இருப்பீங்க. ஏன்னா வந்து எல்ட்ராக்சின் சாப்பிட சொல்லிருக்காங்களா? ஆமா, டெய்லி வந்து தைராய்டு டேப்லெட் சாப்பிடுங்க. ஆமா, அந்த எல்ட்ராக்சின் சாப்பிடுங்க. நம்பர் 2 வந்து சாப்பிட்ட உடனே காஃபி சாப்பிடாதீங்க. ஒரு 20-25 நிமிஷம் கழிச்சு வந்து நீங்க ஃபுட்டு சாப்பிடுங்க. நல்லா ஆரோக்கியமா இருப்பீங்க. அது தென்கிழக்கும் வந்து வடகிழக்கும் சம்பந்தப்பட்டது. இப்போ இந்த தைராய்டுக்கும் உங்க குழந்தை அபாஷன் ஆச்சு, முதல் குழந்தை, 3வது விஷயன்றதுக்கு என்ன சம்பந்தம்? அதான் நீங்க சார், நான் ஒரு விஷயம் ஐயா, நம்ம உயிரோட இருக்கோம் ஐயா. இதோட சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும்? வச்சு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு போறதுக்கு இல்ல சார். நம்ம இந்த வாழ்க்கையை வந்து கொண்டாடுவதற்கு ரெண்டு விஷயம். எல்லாருமே, உங்களுக்கும் மரணம் உண்டு, எனக்கும் உண்டு. நம்ம சாதிச்சது பிறகுதான் வந்து மரணத்தை நம்ம தொடரணும் சார். ஸோ நீங்க வந்து சாதனை மனிதனாக மாறணும்னா இந்த நொடி வாழ பழகுங்கள் சார். இந்த நொடி வாழும்போது நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்க என் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சில பிரபஞ்ச குறிப்புகள் இருக்குங்களா உங்களுடைய வாழ்க்கையில? நீங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிற பிரபஞ்ச குறிப்பு எது சார்? உங்க வாழ்க்கையே மாற்றி அமைத்த ஒரு குறிப்பு. பர்ஃபெக்ட், ஃபேண்டாஸ்டிக். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இன்றைக்கி இருக்கிற சொக்கலிங்கம், ஆண்டாள் சொக்கலிங்கம் இல்லாமல் சாதாரண சொக்கலிங்கமாக இருந்தப்போ திருச்செந்தூருக்கு போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டு அங்கே வந்து 10 ரூபா பணமும் ஒரு சாப்பாடு பொட்டலும் பிச்சையாக பெறப்பட்டு ஆண்டாள் கோயில்னால் என்னென்னு தெரியாமல் அந்த கோயிலுக்கு போய் அங்கேருந்து பிள்ளையார்பட்டி கற்பகனையரை பார்த்துட்டு லைஃப்பில் ஏதோ ஒரு சின்ன மாற்றத்தோடு ஒரு பஸ்ஸில் பிரயாணம் செஞ்சப்போ ராமநாதம் வரும்போது வரைக்கும் எனக்கு வந்து கடவுள்னால் என்னன்னு தெரியாது. நம்ம வாழ்க்கையில் வந்து வாழ்ந்து என்ன அர்த்தம்லாம் எனக்கு புரியாது. நான் ஒரு இடத்துல உட்காரணும், அதாவது 2 சீட்டு ஃப்ரண்ட்டில் பக்கத்தில் ஒரு சீட்டு. அந்த ஒரு சீட்டில் வந்து எனக்கு கொடுக்குறாங்க, இன்னொருத்தருக்கு வந்து இன்னொரு கண்டக்டர் கொடுத்துட்டாரு. அவர் சண்டை போடுறார், நான் இங்கே தான் உட்காரணும்னு சொல்லிட்டு. அப்போ டிரைவர் சொல்கிறார், அண்ணா நீங்கள் கொஞ்சம் படித்தவங்களா இருக்கீங்க, கொஞ்சம் அப்போல்லாம் வந்து படித்த மாதிரி இருக்காது முகத்தை பார்த்தா. அப்போ அவர் சொல்லும்போது சரி நமக்கு ஒரு சந்தோஷம், நம்மளை படித்தவன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் மாற்றி உட்காரும்போது மாற்றி உட்கார்றேன். டிரைவர் தூங்கிட்டாரு. ராமநாதத்தில் வந்து வண்டி போய் இன்னொரு வண்டியில் மோதிடுது. பயங்கர கண்டம், ஃப்ரண்ட்டில் இருக்க எல்லாமே முடிஞ்சு போச்சு. அது ஆனால் யாருக்கும் உயிர் சேதம் கிடையாது. அந்த வண்டியில் யாருக்குமே அடி கிடையாது. யார் சீட்டை மாறி உட்காந்தானோ அவனுக்கு மட்டும்தான் வந்து உச்சக்கட்ட அடி. முகம் ஃபுல்லாக ரத்தம், உடம்பு ஃபுல்லாக ரத்தம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன கண்ணாடி டோர், அதில் போய் அடித்து மறுபடியும் அந்த பால் பவுன்ஸ் ஆன மாதிரி திரும்பி வந்துட்டார். எனக்கு அந்த அவரை பார்க்கும்போது எனக்கு சிரிக்கிறதா அழதான்னு கூட தெரியல. இன்ஃபேக்ட் இன்றைக்கும் அந்த சம்பவம் ஞாபகம் இருக்குது. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், அதாவது வந்து பிள்ளையார்பட்டி கற்பகனார் கோயில் போகும்போது திருப்பதி போய் அங்கப்பிரவேசனம் பண்ணணுன்றது வந்து ஒரு விஷயம் எனக்கு சொல்லப்பட்டது. அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, அப்போ நம்ம வந்து சாவறதுக்காக பிறக்கல, நம்ம திருச்செந்தூர் போனது வந்து தவறான முடிவு எடுக்கணும்னு போனப்போது கூட நம்ம காப்பாற்றப்பட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம காப்பாற்றப்படணும் போது அந்த நேரத்தில் தான் அந்த விஷயம் எனக்கு முதல் தடவையாக புரிய ஆரம்பிச்சது. நம்ம லைஃபோட பர்பஸ், நம்ம லைஃப்க்கு பர்பஸ் இருக்குது, நம்ம வாழ்ந்தாகணும், நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக உயிரோடு இருக்கோன்ற விஷயம் புரிஞ்சுக்கிட்ட நாள் அந்த நாள் தான். ஸோ அந்த இடத்துல அந்த டிரைவர் தான் அந்த பிரபஞ்சம், அவர் தான் அந்த கடவுள். ஐயா நீங்கள் போங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல நான் அதை வந்து இல்லை நான் இங்கே தான் உட்காருவேன்னா எனக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி உட்காந்துட்டேன். அவன் இறங்கி வேறு வண்டிக்கு போயிருப்பான். நான் வேறு வண்டிக்கு போகிறேன்னு சொன்ன ஆளை வந்து நான் உட்கார வைக்கணும் போது
அப்போ கடவுள் மனுஷ ரூபா அப்படின்னு சொல்லும்போது அது பறவைகளாக இருக்கலாம், நாய்களாக இருக்கலாம், மனுஷங்களாக இருக்கலாம், பிச்சைக்காரனாக இருக்கலாம், யாராவது ஒருத்தர் மூலமாக நமக்கு குறிப்புகள் கொடுப்பார் என்பது நான் உணர்ந்த விஷயம். அதன் பிறகு இதை வந்து நான் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணதுக்கப்புறம் பிரம்மாண்டமான வெற்றிகள் எனக்கு ரொம்ப எளிமையாக சாத்தியமாச்சு. நீங்களும் அந்த பிரபஞ்ச குறிப்புகளை வந்து சரியாக உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிழக்கு வடக்கு என்பது சூரியன் என்பது மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அதை நான் உணர்ந்தேன், நீங்களும் உணர்ந்து கொண்டீங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க. ஆச்சரிய வைக்கக்கூடிய அற்புதமான தகவல் சொன்னீங்க சார். இப்போ வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லது தானே சார் செஞ்சிருக்கு. அந்த பிரபஞ்சம் தான் உங்களுடைய வாழ்க்கையில வந்து வாஸ்துங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்தது. அந்த வாஸ்துவால நீங்க மட்டும் மேன்மை அடையாம எங்களையும் மேன்மை அடைய செய்றீங்க இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க நான் வாஸ்துவை விட்டு இந்த வருஷத்தோட வெளில போறேன் அப்படின்னு சொல்றீங்க? சரியா, ஒரு நல்ல விஷயம்தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது வந்து எல்கேஜி மிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் வந்த மிஸ்ல அதுக்காக எல்கேஜியில் இருக்க முடியுமா? அதே போல் தான் வந்து வாஸ்து என்பது எல்லாருக்கும் எல்லா நோக்கங்களும் உண்டு. பணம் என்பது பை ப்ராடக்ட். பட் நான் வந்தது வந்து எனக்கு வந்து ஒரு டைமில் அனாதையாக நின்னப்போ எனக்கு உலகம் ஃபுல்லாக ஆட்கள் இருக்கணுன்ற ஒரு எண்ணத்துக்காக தான் வந்தேன். அது ஆல்மோஸ்ட் அதை நான் வந்து அந்த இலக்கை டச் பண்ணிட்டேன். இனிமேல் வந்து நான் ஒரு அஸ்ட்ராலஜராகவோ, எனக்கு அஸ்ட்ராலஜி தெரியாது, என்னை பார்க்கும்போது குழந்தைங்க சொல்லுவாங்க ஜோசிகார் வந்திருக்காருன்னு சொல்லுவாங்க, வீட்டுக்கு யாராவது வந்திருக்காருன்னு. அதை போலையோ வாஸ்து கன்சல்டனாக நான் அறியப்படுறது விரும்பலை. நான் படித்த படிப்புக்கு ஒரு இன்ஜினியராக, ஒரு கன்சல்டண்ட்டாக, ஒரு பிஹெச்டி முடித்த ஒரு மனிதராக, ஒரு சைக்காலஜிஸ்டாக, ஒரு பெரிய நிறுவனத்தை வந்து பலாயிரம் பேருக்கு, 10,000 பேருக்கு, 20,000 பேருக்கு, 1,00,000 பேருக்கு வேலை கொடுத்து ஒரு நாட்டுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச பெரிய லெவலில் என்னுடைய எய்ம் வந்து பெரிய லெவலில் நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறது. ஸோ அதை நோக்கி போகிறேன். இட் மீன்ஸ் என்னென்னா நான் என்னுடைய ட்ரைனிங்ன்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு எனக்கு கன்சல்டேஷன் கம்மி பண்ணிட்டு என்கிட்ட படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸை வந்து அடுத்த கட்டம் நான் வந்து ப்ரொபல் பண்ணணும், அவங்கள புஷ் பண்ணணுன்றதான் என்னோட நோக்கம். இட் மீன்ஸ் வந்து நான் வந்து இதை என்னை விட்டுட்டு போக முடியாது. எப்படின்னா புலிவால் பிடிச்ச கதை தான். எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் சொக்கலிங் தான் பார்க்கணும்போது நம்ம தான் போகணும். புதுசாக பெரிய கிளைண்ட்டை ஆட் பண்ணாமல் எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணாலே அதுக்கே வந்து 360 நாளைக்கு 700 நாளைக்கு வேலை இருக்கும். இன்ஃபேக்ட் நான் சொல்கிறது என்னென்னா, நான் கடந்த 5 வருடங்களாக 4 மணி நேரத்துக்கு மேலே தூங்குறதுக்கு எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு வந்து கடவுள் ஏதாவது வரன் கொடுத்தா ஒரு 8 மணி நேரம் தூங்குறதுக்கு ஒரு நாளுக்காவது வாய்ப்பு கொடுக்கணும் தான் வேண்டும். இப்போ அந்தளவுக்கு வேலை இருக்குது. ஸோ இதுதான் அதுக்கான காரணம். இது மற்றபடி வந்து இது அவர்ஷன்லாம் கிடையாது. அடுத்தவங்களும் வளரணுன்றது தான் இதோடைய உள்ள பொருந்திருக்கக்கூடிய நோக்கம். சரிங்க சார், இந்த நோக்கத்தை உங்களுக்குள் விதைத்தது உங்க வீட்டு வாஸ்துவா? இது ஃபென்டாஸ்டிக். ஆஃப்கோர்ஸ் நான் இருக்கிற வீட்டிலேருந்து இப்போ ஒரு வீடு மாறுறதுக்காக ஒரு 6 மாதம் ஆச்சு அந்த வீடை வாங்குறேன்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் அந்த 6 மாதமாக அந்த வீடுக்கு வந்து போக முடியல, அந்தளவுக்கு வேலை. இப்போ அதுக்கான நேரம் வந்து நெருங்கி வந்திருக்கின்றது. மேபி ஒரு ஃபியூ டேஸில் ஐ வில் பி ஷூட்டிங் மை ஹவுஸ். அப்சல்யூட்லி கிரேட் கொஸ்டின். அதுக்கான காரணம் வந்து வாஸ்துவான ஆமாம், அதுக்கான காரணம் ஜோசியமான ஆமாம், அதுக்கான காரணம் நேரமான ஆமாம். இட் மீன்ஸ் வந்து அஸ்ட்ராலஜி வேற இல்லை, வாஸ்து வேற இல்லை, நேரம் வேற இல்லை. நான் நிறைய நல்லது பண்ணுறதுனால இப்போ நான் ஒரு இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்க வீடு வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்க போகுதுன்றது உண்மை. அப்போது ஒருத்தன் ரொம்ப சுற்றுறான்றதுக்கும் வாஸ்து தான் மேட்ரு. இப்போ ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்க போகிறன்றதுக்கும் வாஸ்து தான் மேட்ரு. ஃபென்டாஸ்டிக் கொஸ்டின் சார், ஐ ரியலி அப்ரிஷியேட். சிந்திக்க வைக்கக்கூடிய அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் திலகா பேசுறேங்க. திலகாமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? அரக்கோணத்துல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க திலகாமா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. திலகா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் சார். எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். நாங்க நாமக்கலுக்கு வந்து சாலகிராமம் வாங்கிட்டு வந்தோங்க. சரிம்மா. சார் இங்க கோயிலுக்கு ஒண்ணு கேட்டிருக்காங்க, பெருமாள் கோயிலுக்கு. நான் கேட்டிருந்தேன், அது தரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் தரவே இல்லை. உங்களை அங்க நேர்ல பார்த்தேன். அப்புறம் சார் நாங்க வாங்கிட்டு வந்தோம். இப்போ நாங்க சாப்பிடுறவங்க கறி, மீன், முட்டை எல்லாம் இப்ப எதுவும் சாப்பிடுறது இல்ல. இப்ப முட்டை மட்டும் சாப்பிடலாமா, சாப்பிட கூடாதாங்களா சார்? நம்மளால ஒரு முட்டை போட முடியுமாம்மா? திலகா, நீங்க ஒரு பரிசுத்தமான, அப்சல்யூட் ஒழுக்கமான, ரொம்ப ரொம்ப நேர்மையான பெண்மணியா நான் உங்களை பாக்குறேம்மா. முட்டை வேண்டாமா. நீங்க உங்களுக்கு கிடைச்சிருக்க கணவர் பெரிய பொக்கிஷம்மா. ரங்கநாதரே உங்களுக்கு கணவரா கிடைச்சிருக்காரு. வாழ்க்கையை வாழ்ந்து தீர்த்துருங்கம்மா, சரிங்களா? முட்டை சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது. நீங்க இப்ப நீங்க அசைவமா மாறுறதுக்கு வந்து நான் வந்து சைவமா மாறினதுக்கு எனக்கு எதுவும் வந்து நான் ஒன்றும் அரசியல் கட்சியெல்லாம் வச்சிடலாமா? இதுக்கு எதுவும் இயக்கம் பண்ணி சாலகிராமம் இருந்தா இந்த விஷயம் இருக்கணும். நான் யாரையும் சாலகிராமம் வாங்குன்னு உங்களை யாருமே ஃபோர்ஸ் பண்ணல. ஸோ நீங்க வாங்கிருக்கீங்கன்னா நல்ல நேரம். நிறைய பேர் வந்து அதை வாங்கிட்டு அசைவம் சாப்பிட்றேன், நான் குடிக்கிறேன் அப்படின்லாம் சில ஆட்கள் பார்த்தேன். அது வந்து சாலகிராமம் அந்த வீட்டையே இல்லாமல் ஆக்கிடுமா. இது வந்து விட்டவங்க எல்லாருமே என்னன்னா வளரால் வழி நம்ம போகணுமா. நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம வந்து தீபம் தான் நம்மளோட லைஃபோட, இந்து மதத்தோட அடிப்படை தத்துவமே. அப்பர் சொல்வார், மெய்யுணர்வை உணர்ந்து கொள்ளணும்னா
தீபத்தோடு இருக்கணும்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவார். அப்போது இந்த இடத்துல நீங்கள் சாலகிராமம் வாங்குறீங்கன்னு போது அசைவத்தை விடுறீங்க, கெட்ட பழக்கங்கள்லாம் உங்கள் வீட்டை விட்டு வெளில போகுது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உலகத்தை கிளீன்ஸ் பண்ணுறீங்கம்மா இந்த தீபம் ஏற்றி. அதன் மூலமாக என்ன நடக்குதுன்னா இந்த சைவமும் இந்த கிளீன்சிங்கும் நடக்கும்போது பிரம்மாண்டமான வெற்றியும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் ஆனந்தமும் எப்பவும் நிரந்தரமாக இருக்கும். ரெண்டாவது, உங்கள் கோயிலுக்கான சாலகிராமத்தை நான் நிச்சயமாக கொடுக்குறேன். நீங்கள் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள், முடிஞ்சால் நானே வந்து அந்த கோயிலை கொடுக்குறேன், இல்லை யார்ட்டையாவது கொடுத்து அனுப்புகிறோமா. நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. லைஃப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா பழனி முருகர் கோயிலுக்கு ஃபேமிலியோடு போயிட்டு வாங்கப்பா. அதுக்கப்புறம் அந்த நடக்கிற நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கும் பழனிக்கும் ரொம்ப நெருக்கமான சம்பந்தம் உண்டு. நல்ல கேள்வி கேட்டு நன்றி திலகா. வாழ்க வளமுடன். சார், உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்துல நீங்க கண்டுபிடிச்ச ஆன்மீக உண்மைகள் எங்களுக்காக சொல்லுங்க சார். நிறைய இருக்கு. நம்பர் 1 வந்து பொதுவாக மார்கழி மாதத்தில் திருப்பதியில் வந்து அங்க பிரச்சனை பண்ணது ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்கள் என்ன எதிர்பார்த்து பண்ணுறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும். ரெண்டாவது வந்து இது வந்து நம்ம மதம் சொன்ன விஷயந்தான். பட் இதை வந்து உறக்க சொன்னது நான் கூட பெருமையாக சொல்லிக்கலாம். குழந்தை அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே கோயில் இந்து மதத்தில் திருவெண்காடு தான். கல்யாணம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே கோயில் வந்து அழகர் கோயில் தான். ஆரோக்கியம் சொன்னால் அதுக்கு ஒரே கோயில் வந்து பழனி தான். அதாவது வந்து சந்தோஷம் ஒற்றுமை பணம்னா அதுக்கு ஒரே கோயில் திருச்செந்தூர் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நான் நிறைய பேரோட லைஃப்பில் பார்க்கும்போது அவங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து ரொம்ப உச்சக்கட்ட கஷ்டங்கள் அப்படின்னு ஒரு இடத்துல ஃபீல் பண்ணும்போது, பண கஷ்டமோ கடன்காரங்கள் நெருக்கடி, குழந்தை இல்லை, ஒன்றுமே லைஃப்பில் எல்லாமே நெகட்டிவாக இருக்கும்போது ஒரு 7 நாள் தேசாந்திரியாக ஊர் சுற்றிடணும். பழனியில் போய் 2 நாள் படுத்து கிடக்கணும் கோவிலில், 2 நாள் திருச்செந்தூரில் கிடக்கணும், 2 நாள் ராமேஸ்வரத்தில், ஒரு நாள் எங்கே உங்களுக்கு இஷ்டப்படுதோ அந்த ஊருக்கு போங்க, காசிக்கோ எங்கே வேணால் போய்க்குங்க. அதாவது 10ஓட 11, அதாவது அந்த பிச்சை எடுக்கிறவங்களோட பிச்சை எடுக்கிறவங்களாம் நம்ம இருந்துட்டால் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குதுன்றத ஒரு விஷயத்தை நான் உணர்ந்திருக்கிறேன். நான் தேசாந்திரியாக சுற்றின காலங்கள் நிறைய உண்டு. அதை நான் இப்போ வந்து ரெக்கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது, ரீகனெக்ட் பண்ணும்போது நிறைய உண்மைகள் எனக்கு புரியுது. எல்லாத்துக்கும் மேலே இந்த பொதுவாக வந்து இந்து மதத்தில் வந்து சில செட் ஆஃப் பீப்புளுக்கு முஸ்லீம்னா வந்து ஒரு டஃப் பீப்புள்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த முஸ்லீம் சலவை தொழிலாளர்கள் இவங்க 2 பேருமே ஒரு மனிதரோட கனெக்ட் ஆகுறாங்கன்னா அவங்க லைஃப் வந்து த பெஸ்ட் ரீச் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க லைஃப்பில் பார்ப்பாங்க. இவங்க 2 பேருமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இறை தூதர்கள் தான் நான் சொல்லுவேன் என்னோட ரிசர்ச்சில். அதே போல் வந்து எல்லாருக்குமே வந்து பெரிய மருந்து, பெரிய ஹாப்பி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் இசை தான் பெரிய மருந்து. இசை வந்து நீங்கள் 24/7 கேட்கும்போது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடும் நல்லாயிருக்கும், உங்களோட லைஃப்பும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தாழ்மையான கருத்து. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 விஷயங்கள் சொல்லலாம். அது வரும் வாரங்களில் நிறைய அதை பற்றி நம்ம பேசுவோம். சார், எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப இசையை கேட்டா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. ஆனா இசைக்குள்ளேயே பிறந்து வாழ்ந்து பயணம் செய்யற இசை கலைஞர்களுடைய வாழ்க்கையே நல்லா இல்லையே சார், அப்பயே அவங்க வாழ்க்கை நல்லா இல்லை? பர்ஃபெக்ட், பியூட்டிஃபுல் கொஸ்டின். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை எப்பவுமே சதா சிரிக்க வைக்கக்கூடிய காமெடி நடிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் அவ்வளோ சிறப்பாக இருக்கிறதில்ல. ஒரு நடிகர் ரொம்ப ஃபேமஸ் நடிகர் தமிழில், அவரோட குழந்தை இறந்து போயிடுது. ஒரு பெரிய நடிகர் 10 பைசாக்கு பணம் இல்லாமல் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இறந்து போன சம்பவங்கள் உண்டு. அப்போது எதை எடுக்கின்றாயோ அதை அங்கிருந்தே பெறுகின்றாய் என்ற ஒரு தத்துவார்த்தமான உண்மையும் இவங்க லைஃப்பில் இருக்குது. அதாவது கொடுக்குறவன் வந்து அவன் ஹாப்பியாக இருக்கானா அப்படின்னா வந்து அது உண்மையிலே வந்து இல்லைன்றதான் உண்மை. அதுக்கு காரணம் வந்து இதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொன்னால் அது வடமேற்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இப்போ வடமேற்கு பாதிப்புன்னு வரும்போது அது வந்து இது போன்ற நெகட்டிவான விஷயங்களையும் கொடுக்க வல்லது. அது மட்டும்தான் கொடுக்க செய்யும். ஸோ அவங்களோட பர்பஸ் வந்து உங்களை மகிழ்விக்க தான். இன்றைக்கி வந்து ஸோ கால்டு நம்ம வந்து ஒரு பெரிய மியூசிஷியன் தமிழ்நாட்டில் பேசுகிறோன்னு சொன்னால் அவருக்கு இன்றைக்கி மனைவி கிடையாது. அப்போ அவரோட பாட்டு வந்து தனிமையாக இருக்கவங்க எல்லாருமே விரும்புகிறாங்க. நம்ம லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு விரும்பும்போது அவரோட லைஃப்பும் தனிமையாக இருக்குன்றதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் பிரபஞ்ச ரகசியம். சார், கேட்கும் போதே மெய்சில் இருக்கு சார். அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க. வாஸ்து மட்டும் அல்லாத சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. நிறைவான விஷயங்கள் 2. 1 வருகின்ற தைப்பூசம் ஜனவரி 21 சேலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காளிப்பட்டி, ஆட்டையாம்பட்டி பக்கத்தில் காளிப்பட்டி கந்தசாமி கோயிலில் பிரம்மாண்டமான அன்னதானத்தை வந்து பெரியமல்லி சரவணன், நாமக்கல் கண்ணன் மற்றும் சுகந்தி ஆனந்த், அது நாமக்கல்லை சேர்ந்தவங்க, இவங்க 3 பேரும் சேர்ந்து அதை பண்ண இருக்கின்றாங்க. அப்புறம் வந்து மோகனூர் முருகேசன் அண்ணனும். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் வாங்க. ஆஸ் யூஷுவல் ஆண்டாள்வாஸ் வந்து உணவோடு சம்மந்தப்பட்டது. நீங்கள் வந்து நல்ல உணவையும் அதுக்கு முன்னாடி வந்து காளிப்பட்டி கந்தசாமி அருளையும் பெற்றீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். தைப்பூசம், இந்த தைப்பூசம் ரொம்ப விசேஷமானது. நம்பர் 2 ஜனவரி 27 வந்து ஒரு 200 பேரை மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இடத்தின் சூழ்நிலை காரணமாக அது ஜனவரி 26 நான் மாற்றிக்கிட்டேன்.
ஸோ ஜனவரி 26 சனிக்கிழமை ஒரு 200 பேர் சந்திக்கின்றேன். ஸோ அடுத்த கட்ட நகர்வு வந்து February 3 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாப் மேன் வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துட்டு அவர் வந்து இந்து சமயம் சம்பந்தமாக நிறைய அறிவுரைகளை சொல்ல இருக்கின்றார். அதை வந்து நான் வீடியோவில் வந்து என்னோட யூடியூப்பில் ஆண்டாள் வாசலில் டெலிகாஸ்ட் பண்ணுறேன். 3 வந்து ஏப்ரல் 20க்கு அப்புறம் ஒரு 2 days ப்ரோக்ராம் 1-to-1 எல்லா கூடயும் உங்கள் கூடயே தங்கி உங்கள் கூடயே பேசி உங்கள் கூடயே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அது வந்து 3000 பேர்லேருந்து 4000 பேர் வரைக்கும் என்னால் என்கேஜ் பண்ண முடியும். 48 hours எல்லாம் வந்து 43 hours நான் பேச போகிறேன். உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பக்கத்துலேயே உட்காந்து உங்கள் கூடயே இருந்து நான் பண்ண போகிறேன். ஸோ நல்ல எண்ணத்தோடு நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம். நல்லது மட்டுமே நடக்கும். இந்த வருகின்ற பொங்கல் வந்து நாளைக்கு கொண்டாடுறது வந்து 100 மடங்கு சந்தோஷமாக இருக்குன்னா இனிமேல் கொண்டாடுற எல்லா பொங்கலும் ஒவ்வொரு வருடமும் 1000 மடங்கு 10,000 மடங்கு லட்சம் மடங்கு கோடி மடங்கு சந்தோஷத்தோடு நம்ம கொண்டாடுற அளவுக்கு நமக்கு எல்லா விஷயங்களும் இனிமேல் வாய்க்கும். அதுக்கு நான் வணங்கும் நரசிம்மனும் ஆண்டாளும் திருச்செந்தூர் முருகனும் அருள் புரிவார்கள். ஸோ முடிந்தால் எல்லோருமே திருச்செந்தூருக்கு இந்த தையில் போயிட்டு வாங்க. பிரம்மாண்டமான வெற்றி உங்களுக்கு சாத்தியமாகும். இந்த அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் அடுத்த திங்கள் சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த். ஆல் இஸ் வெல்.